நாமத்திற்கு மாற்றி உண்டாவதாக. இந்த திறப்படுத்தல் வழிபாட்டுக்கு அனைவரையும் கடவுளுடைய திருப்பதியில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பேராயர் அவர்களையும் பேராயர் அம்மா அவர்களையும் கூட அன்போடு நாம் வாழ்த்தி வரவேற்போம். வழிபாட்டுக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். தெய்வீக சபையில் கடவுள் எழுந்திருக்கின்றார். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உன் வியத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம். பாடல் தலைக்கு முதலாவது பாடல் அல்லேலூயா சொல்லி துதிப்போம் திரியேகரே நல்லாவின் துணையுடனே என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். The first lesson is taken from the book of Ezekiel, chapter 36, verses beginning from 26 to 28. Ezekiel, chapter 36, verses beginning from 26. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமறை பகுதி எசேக்கியேல் இறைவாக்கினர் நூல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. I will give you a new heart and put a new spirit in you. I will remove from you your heart of stone and give you a heart of flesh. And I will put my spirit in you and move you to follow my decrees and be careful to keep my laws. Then you will live in the land I gave your ancestors. You will be my people and I will be your God. Here ends the lesson. Thanks be to you, O God. கேள்விக்கு ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? வாழ்த்துக்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. ரைட்.
மைக்ரோஃபோன் இருக்காப்பா? மைக் நம்ம டாக்குமெண்டேஷன் மேனேஜர் கிட்ட இருக்குங்க. கையை மட்டும் உயர்த்துங்க. சொல்றவங்க எழுந்து நின்று நீங்கள் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பிறகு ஆயர் அவர்கள் பரிசு கொடுப்பார். சரியா? ரைட். ஆவியின் கனிகள் எத்தனை? அவை ஆவை. கை தூக்கு. கை தூக்குனா தான் தெரியும். அப்பா அங்க முதல்ல அவங்க கை உயர்த்திட்டாங்க. ஆவியின் கனி 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயதக்கம். கை தட்டிடலாம். ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க ஆவியின் கனிகள். மல்கியா புத்தகத்திற்கும் மத்தேயு புத்தகத்திற்கும் இருந்த இடைவெளி காலம் எவ்வளவு? அதை என்னவென்று அழைத்தார்கள்? 400 years intertestamental period. எக்ஸலென்ட். கைதட்டலாம். எத்தனை விசுவாச பிரமாணங்கள் இருக்கிறது? நமது சபையில் உபயோகப்படுத்தக்கூடிய விசுவாச பிரமாணங்கள் எவை? Apostles' Creed, Nicene Creed, Athanasius. சபையில் என்ன உபயோகப்படுத்துறோம்? Apostles' Creed, Nicene Creed. வெரி குட். கை தட்டிடலாம். ரொம்ப அழகா சொன்னாங்க. யூதர்களுடைய கல்வி உலகத்திலேயே சிறந்த ஒரு கல்வி. அந்த யூத குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பன்மார் கையில ஒரு பிரம்பு வைத்திருப்பார்கள். அந்த பிரம்பு மூங்கில் கம்பை போல, ஃப்ளூட் போல இருக்கும். அதற்குள்ளாக மிக முக்கியமான சட்ட புத்தகங்களே கிடைக்கப்பட்ட சுருள்களை சுருட்டி வைத்துக் கொள்வார்கள். தீர்க்க தரிசன புத்தகங்களில் கிடைக்கப்பெற்ற சுருள்களை சுருட்டி வைத்துக் கொள்வார்கள். இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக பிள்ளைகளை அழைத்து அமர வைத்து அந்த தகப்பன் சொல்ல 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 பிள்ளைகள் அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அதனாலதான் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். யூத திருமறையும் அதைதான் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, பழைய ஏற்பாடு. எனவே பிள்ளைகள் திருமறையிலே மிக மிக ஸ்திரமாக நீங்கள் இருக்க வேண்டும். நான்சி ஜெபஷீலா, மிருதுலா கேத்ரின் தீபக். ஆண்டவரே, இந்த மது பிள்ளைகள் உம்முடையவர்களாக என்றென்றும் நிலைத்திருக்கவும் முது நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் தூய ஆவியில் பெருகவும் ஒரு பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி அருளும். God bless you. God bless you. எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது திடப்படுத்தல். நான் பெற்ற ஞானஸ்தானத்தை உறுதிப்படுத்துவது. இந்த திடப்படுத்தல் மூலமாய் என்னுடைய ஆண்டவரோடு உள்ள உறவை உறுதிப்படுத்துவது, அந்த ஐக்கியத்திலே நான் வளர்வது. growing in the fellowship of God. ஆண்டவரோடு உள்ள வளர்ப்பு. தந்தை மைந்தன்
இயேசுவின் அருளும் உந்துதலாகிய ஆவியானவரின் அறிவும் ஆற்றலும் சமாதானம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்திருப்பதாக. நம்முடைய திருப்பத்தூர் வழிபாடு நிறைவாக கடவுளை திருப்பதி மாற்றினார் நம் அனைவரும் எழுந்து நிறைவு பண்ணலாம். 261 முதல் மற்றும் 3வது சரணம்